இந்த பயணம் இன்னும் எப்படி தொடரும், எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அரசியல் சீமான், நீங்கள் பார்க்குற அந்த பழைய இயக்குனர் சீமான், ரெண்டுக்குமான வித்தியாசம் இப்போ எப்படி உங்களுக்கு தோணுது? இயக்குனர் சீமான் வந்து பல்கலை வித்தகன். நித்தி பொட்டாட்டோ நிலா அது வானத்திலே தொட்டு படிக்கணுமா தொலை தூரம் போகணுமேன்னு ஒரு வரி. அப்போ வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்ம காசு கொடுக்கலாம். அப்போ நான் சொல்றேன், மெட்டு கிடைக்கலையே மெனக்கெட்டு பாடி வைக்க துட்டு கொடுத்தாக சித்தாக பாட்டு எடுப்பேன். அதை ஒன்று என்ன அப்படி கிண்டல கேள்விமா போவோம். தேவா சார் இசை தனிசித்தன் தேவா வந்தோடனே போனேன். அப்புறம் சீமான் நல்லா இருக்கீங்களா வாங்க பேசிட்டே இருப்பார். 6 மணி போட்டு கையை வைக்க மாட்டார் தேவா சார். ஏன்னா அவங்க டியூனோட பாட்டோட வந்துருப்பாங்க ஒரு தெரியும். ஒரு 10 பேர் உட்காந்து பாடினோம்னா அந்த தெருவில் எல்லா பேரும் உள்ள வந்துடும். அலுவலகத்துக்குள்ள வந்துடும். அது மாலை நேர இசை கூடங்க. அது இசைமானோட அலுவலகம் இருக்கிறது. ஆமா, மாலை 4-5 மணிக்கு சரியா ஒரு தேநீரை போட்டோம்னா 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வரும் பாட்டு தான். அதான் அந்த இந்த மேடையில் ஒருங்கிணைப்புன்னு பொதுவாக உங்கள் குரல் வந்து ஒரு அது சொன்ன மாதிரி தொடக்கத்தை சொன்ன மாதிரி காந்த குரல், கணீர் கணீர்னு அப்படியே அவர் கட்டி போடும், எல்லாரையும் அப்படி இழுக்கும். யார் அப்படின்னு அந்த 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 கவனிக்கணும், லிசனிங்னு சொல்லுவாங்களா, எடுத்தோடனே நம்ம ஆசிரியர்கள் நின்றுட்டு அந்த அந்த மாதிரி கவனிக்கிறதுக்கான இடத்த நீங்கள் டக்குன்னு எடுத்தோடனே சுற்றி வளைச்சி அப்படி சுழட்டி வச்சிடுறீங்க. இந்த நெறிய ஆளுமைன்றது எப்படி? அது அதுக்கு நீங்கள் எதனா பயிற்சி எடுத்தீங்களா? பயிற்சியில் இல்லைங்க. இப்போ என்னன்னா கல்லூரி காலகட்டங்களில் இந்த நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சின்னு நடக்கும் இல்லையா, இதை நான் தோத்து வழங்குறேன்னு சொல்லி முதல் தரல. அப்புறம் நம்ம பேசுனதை வச்சு நம்ம சீனியர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அருள்கிட்ட கொடுத்துரு பொறுப்பை அப்படின்னு. அப்புறம் மதுரை காமராஜ் நிகழ்ச்சியில பெரிய பெரிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் மேடைக்கு முன்னாடி மைக்கோட ஃபுல் சிஸ்டத்தோட உட்காந்துருவேன். என்ன இசை பாடணும், என்ன பேசணும், எல்லாத்தையும் முடிவு வச்சு நிகழ்ச்சி தூக்குறப்போ எனக்கு அப்பவே அது ஒரு பயிற்சி ஆயிடுச்சு. அப்புறம் தாமியசா மேடைகள்ல அதுக்கு முன்னாடி முற்போக்கு கவிஞர் பேரவைன்னு ஒன்று வச்சிருந்தோம். அப்போ தம்பி இதை பேசுறேங்க அப்படிம்பாங்க. அப்போ பேசணுங்கிறது வந்து நமக்கு தான் நிறைய ஆதர்சம் முன்னாடி பேசுறவங்களாம் வைகோவா இருக்கட்டும், அந்த தொலைக்காட்சிகளில் வந்து ரவி பெர்னாட் இருக்கட்டும், வைரமுத்தோட அந்த உச்சரிப்பா இருக்கட்டும், இதெல்லாம் கவனிச்சு இது இப்படித்தான் இருக்கணும், இது எப்படி அழகா சொல்றது, இது எப்படி பேசணும். இந்த இயக்குனர் வந்து மைக்கு முன்னாடி பேசுனா ஒரு அழகா பேசுவார். என்ன பேசிக்கிருக்க கொண்ட போய் அப்படிலாம் பேசுறவரு இனிய தமிழ் அப்படின்னு பேசுறப்போ ஒரு நளினம், ஒரு அழகு வரும்ல, இனிய தமிழ் மக்களே அப்படின்னு பார்ப்போம்ல. இது மாதிரி நம்ம பேசினா என்ன நம்ம வருமா அப்படிங்கிற போல அது அம்மா அப்பா கொடுத்த அந்த குரல் அப்படிங்கிறது ஒத்துழைச்சிச்சு. அப்புறம் தமிழை வந்து சரியா உச்சரிக்கணும், சரியா பார்க்கணும் சொல்லி ஒவ்வொருத்தரா இந்த இதெல்லாம் பொதுவாக மதுரைக்காரங்களுக்கு லாழாலாம் வராது. அதெல்லாம் ஆமா ஆமா. அப்புறம் வணக்கம் தான் சொல்லுவாங்க, வணக்கம் சொல்ல மாட்டாங்க. நான் அதெல்லாம் ஒத்து பார்த்து இதெல்லாம் ஒருத்தவங்களா இதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படிலாம் கேட்டு இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற. இன்னொன்று தமிழ் வந்து ஒரு அழகான மொழிங்க. அதை பேசினவங்க தான் வந்து அது மேல. ஆமா, அதை வந்து அதை அழகா சொல்லிட்டா, அந்த 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 வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை சொல்லிட்டா அது அழகாயிரும் அப்படிங்கிறது அப்படின்னு நம்பிக்கை உண்டு. அந்த அந்த மொழியிலே அது அழகோட சொன்னா எல்லாத்தையும் திருப்பிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இன்னும் கூட நம்ம அமர ஒரு நிகழ்ச்சி பண்ணணும், ஒரு தொகுத்து வழங்குறது இருக்குல்ல, அந்த அந்த இன்னும் மெதுவா இதோ அந்த இல்ல அந்த கூட்டங்கள்ல சில இடர்பாடுகள், சில சிக்கல் வரப்போ கொஞ்சம் உணர்ச்சி வசப்படும். அது இல்லாமல் ஒரு தமிழ்ல தமிழ்ல ஒரு தெளிந்த ஓட இருக்குல்ல, அது மாதிரி பண்ணணுங்கிறது நம்மளோட ஆசை. அந்த ஆசை இல்ல என்னன்னா நமக்கு பரபரப்புக்கு மத்தியில தான் நீங்க மேடையில ஏறி இந்த மாதிரி அந்த காந்த குரலை பயன்படுத்தி. இல்ல இன்னும் அதுதான் ஏன் திடீர்னு இல்ல. இப்ப பாண்டிச்சேரியில தான் நம்ம நண்பர்கள் சொன்னாங்க, ஒரு அழகு மெயின்டைன் பண்ணீங்க ரொம்ப மேல. பாண்டிச்சேரி நிகழ்ச்சி வேட்பாளர் அறிமுகத்துல சொன்னீங்க அந்த கவிதை சொல்ற மாவீரர் நாள்ல இருந்துச்சு. ஏன்னா மாவீரர் நாள்ல எனக்கு யாரும் ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட நிகழ்ச்சியோட
வடிவம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு 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 வச்சிருப்பாங்க. அது வந்து நம்ம மே 18 கோயம்புத்தூர்ல எனக்கு நிறைய பேர் இயக்குனர் எனக்கு அது சொல்லுங்க இது சொல்லுங்க, ஏன்னா நமக்கு வடிவம் தெரியாது. அப்புறம் மே அது இதுல வந்து மாவீரர் நாள்ல நமக்கு அந்த இது எல்லாம் வந்துருச்சு. அதுல வந்து அழகா கவிதை சொல்லி ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன நல்ல எல்லாம் சின்ன நல்லா இருந்தது. அது வந்து ஒரு மனதை உண்மையிலேயே உழுக்குனது. நிறைய இடங்கள்ல நிறைய பேர் உணர்வுபூர்வமான ஒரு விஷயம், ஆத்மாவுக்குள்ள சிலிர்க்கிற ஒரு விஷயம். அதை அப்படி சொல்லணும், அதான் அப்படின்னு தான் நம்ம இந்த பயணம் இன்னும் எப்படி தொடரும், எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அரசியல் சீமான், நீங்க பாக்குற அந்த பழைய இயக்குனர் சீமான், ரெண்டுக்குமான வித்தியாசம் இப்ப எப்படி உங்களுக்கு தோணுதுங்க? இயக்குனர் சீமான் வந்து பல்கலை வித்தகன், மிகச்சிறந்த உரையாடல். அது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் 3 பேர் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள். சீமான், மன்சார்ந்தன்ல ரத்னகுமார், கருத்தம்மா கிழக்கு சீமையில ரத்னகுமார், அப்புறம் வந்து வேலராமூர்த்தி. இது வந்து என் மிகச்சிறந்த எழுத்தாளர். ரத்னகுமாருக்கும் வேலராமூர்த்திக்கும் உணர்வு இருக்கும், ஆனால் சீமான்ட்ட அறிவும் சேர்ந்திருக்கும். ஒரு 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 உரையாடல்ல அறிவுபூர்வமான அணுகுமுறையும் சீமான்ட்ட இருக்கும். அப்புறம் நீங்க அந்த சீமான்ட்ட உதவி இயக்குனராக வேலை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பாடல் இது நாளைக்கு கம்போசிங் நடக்குதுன்னா தேவா சாருக்கு தெரியும் முழுசா. அவங்க பாட்டை டியூனோட லிரிக்கோட தான், பாட்டு வரிகளோட தான் வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா முன்னாடி உட்காந்து தம்பி அது என்ன சொல்லு தம்பி, இப்போ கதாநாயகி அங்க இருக்கா, கதாநாயகி இங்க இருக்கான், அவங்க பாடக்கூடிய சூழல்ல இல்லை, ஏதோ ஒரு சத்தம் அவங்கள அசைய வைக்குது, அந்த சத்தத்தெல்லாம் பாட்டு வருது, என்ன பண்ணலாம்? இதுக்கு விவாதம் நடக்கும் உதவி இயக்குனர்களோட. அப்போ நான் இதுல வந்து என்னன்னா செழியன் ஸ்டூலெட் பட செழியன் கூட இருந்தாரு, பேராசிரியர் காளீஸ்வரன் உதவி இயக்குனராக இருந்தாரு, அப்புறம் நான் சீனராமசாமி அந்த திரைவண்ணன். அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அண்ணே இந்த பிள்ளை கிராமம் மொட்டை மாடில் இருந்துச்சு, அந்த கதாநாயகன் கோச்சிட்டு காட்டில் போய் பரம்பில் உட்காந்துருக்கிறாரு, இப்போ தூரத்துல சந்தைக்கு மாட்டு வண்டியில பொருள் ஏற்றி போறவங்க அந்த பொழுது போகணுங்கிறதுக்காக அந்த நிலா வெளிச்சத்துல பாடுறாங்க. நல்லா இருக்கடா சொல்லு, இப்படி ஆளாளுக்கு ஒரு நெத்தி பொட்டாட்டோ நிலா அது வானத்தில தொட்டு படிக்கணுமா தொலை தூரம் போகணுமேன்னு ஒரு வரி. நெத்தி பொட்டாட்டம். உடனே இந்த செழியன் வந்து 7th grade வெஸ்டர்ன் கிளாசிக்கல இசை படித்தார். அதை அவர் அதை பண்படுத்தார். நெத்தி அவர் அந்த இசை குடிக்கல, நெத்தி பொட்டு போல நிலாது வானத்துல தொட்டு பறிக்கட்டுமா தொலை தூரம் போகணுமே. நல்லா இருக்கு. இது ஒரு பாட்டு கேட்டுச்சு, இது அவங்க அப்படி கேட்டாங்க, இன்னொரு வரி பாடினாண்டா, என்ன பண்ணா? அப்போ வந்து ப்ரொடக்ஷன் வந்து நம்ம காசு கொடுக்கல. அப்போ நான் சொல்றேன், மெட்டு கிடைக்கலையே மெனக்கெட்டு பாடி வைக்க துட்டு கொடுத்தாக சித்தாக பாட்டு எடுப்பேன், அதை ஒண்ணு என்ன அப்படி அப்படி கிண்டல கேள்விமா போகும். அப்புறம் இன்னொரு அண்ணன் சொல்லி, அள்ளி இறைச்சது போல் அழகழகா நட்சத்திரம் துள்ளி பறிக்கட்டுமா தொலை தூரம் போகணுமே. சொல்லுவாரு. ஆமா ஆமா, நெத்தி தான பட்டுன்னு வந்துடும். ஆமா ஆமா, நெத்தி பொட்டு போல நிலா அது வானத்துல தொட்டு பறிக்கட்டுமா தொலை தூரம் போகணுமே, அள்ளி இறைச்சது போல் அழகழகா நட்சத்திரம் துள்ளி பறிக்கட்டுமா தொலை தூரம் போகணுமே. இந்த பாட்டோட சத்தம் போனோடனே அவங்க உணர்வு அப்படி பாட ஆரம்பிக்குது அப்படின்ட்டு ஒரு பாட்டு முழுசா அவருக்குள்ள வச்சிருப்பாரு. யாரு? சீமான். ஊரோரம் ஓடும் ஓட நீரும் ஓம்பேர தானே ஓயாம கூறும், ஏ ராசாவே நம்ம நேரம் தான் பேசாம போவது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பாட்டை பாடுவார். ஏ ராசாவே நீங்கதான் ஒன்னும் பேசாம போனதா அந்த மலையும் மோதுதே அப்படின்னு பாடும். முழு பாடு சரியான. இதை ஒரு 3-4 தடவை திரும்ப பாடும். இது இப்படி இருக்கணும் அப்படின்னு வச்சுன்னு தயாரிப்பாளர் ஒரு என்னப்பா பாட்டு பாடு, இன்னைக்கு என்ன பாட்டு அப்படின்பாரு. உடனே ரெடியாடா ஒண்ணும் இல்ல, இந்த பாத்திரம் குழம்பு பாத்திரம் அந்த சட்டி இருக்குல்ல ஆளுக்கு ஒண்ணு எடுத்து வச்சுட்டு அது வந்து போட்டு காட்டி பிரமாதம்டா. இந்த பேசாம இருந்து
பேசாம பேசாம தான் இருந்து. அதெல்லாம் வந்து அப்படி அது போட்ட எப்படி அது கொஞ்சம் பாடி 2 வரி பாடி பேசாம காட்டுங்க. அது பேசாம. எப்படி வந்தது அந்த பாட்டு? என்னன்னா இது மேடைகள்ல தாமியேசா மேடைகள்ல அண்ணன் பேய் பேசுறதுங்கிறது வழக்கமான விஷயம். ம். என்னன்னா வெகுஜனங்களை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். ம். பொதுவாகவே வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து ம். கேள்வி கேட்டா என்ன கேள்வி இருக்கான்னு கேட்டு பேசணும். ம். பொதுவாகவே சீமானனுக்கு ம். கேள்வி கேட்டு பதில் சொல்றதுன்னா அவ்வளோ பிரியம். ம். கேள்வி கேட்டு ஒரு பதில் கேள்வி கேட்கணுனே அதுக்கு நான் பதில் சொல்லணும். இப்ப காட்சியா இருந்தா கூட ம். கேளு எனக்கு ஏதாவது கேளு அப்படி பாப்பல. ம். இல்ல இப்படி போனாங்க எப்படி வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னா அப்படி பதில் சொல்லுவாரு. ம். சோ அப்படி கேள்வி கேட்டு பழக்கம் இல்லையா? ம். அது மாதிரி உட்காந்துட்டு தம்பி ஒரு பாட்டு என்ன பாடலாம், அந்த அங்க ஒரு 2 பாட்டை பாடணும் மேடா, என்ன பண்ணலாம்? ம். ஓகே ஓகே இந்த அந்த ஒரு டெத்து போயிட்டு இருந்துருவோம். பேசாம இருந்து எரியும் போது பணமும் கூட எழுந்து நிக்குது, ம். உசுறு இருந்தும் குனிஞ்சு கிடக்குது அப்படின்னா இதான் முத வரி வரும். ம். எரியும் போது பணமும் கூட எழுந்து நிக்குது, ம். உசுறு இருந்தும் உயிரே குனிஞ்சு கிடக்குது. ம். பேசாம அப்படி போவோம். ம். ஒரு 4 ஆளாளுக்கு ஒரு வரி பாடணும்னு இல்ல, ம். அது நல்லா இருக்கு அது வை. ம். அப்படி தேவா சார் இசை தனிசித்தன் தேவா வந்தோடனே போனேன். அப்புறம் சீமான் நல்லா இருக்கீங்களா வாங்க ம். பேசிட்டே இருப்பார். ம். ஹார்மோனி போட்டு கையை வைக்க மாட்டார். தேவா சார். ஆமா. ஆ. ஏன்னா அவங்க டியூனோட பாட்டோட வந்துருப்பாங்க ஒரு தெரியும். அப்புறம் சீமான் ஐயா ஒரு சின்ன இது இருக்கு ம். சொல்லுங்க சொல்லுங்க அப்படிம்பாரு. ம். சொன்னேன் என்ன சீமான் ஃபுல் பாட்டையும் பாடிடும். ம். பிரமாதமா இருக்கு ம். பிரமாதமா இருக்குது அப்படியே வச்சிருவோம். ம். அப்படி வந்த பாடல் தான் எல்லாமே. அது உதட்டோர சிவப்புல இருந்து அது அருமையான பாட்டுல. உதட்டோர அது சிவப்பு அது என்ன படம்? அது வந்து பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி. அதட்டோரம். அந்த பல்லவி வந்து சீமானம் உதட்டோர சிவப்பே அந்த மருதாணி கடனா கேட்கும் ம். நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உழவு பார்க்கும் உழவு. ரொம்ப பிடிச்ச பாட்டு அது, அடிக்கடி பாட. இதை விட சிறப்பு பாட்டு அது பிடிச்ச ஆத்தோரம் தோப்புக்குள்ள அத்தான சந்திக்கத்தான் ஆசை வச்சேன் ம். ஆழான அந்த பாட்டு. ஐயா அந்த சொர்ணலதாவோட குரல்ல, அதாவது ஒரு பெண் இப்படிலாம் என் மச்சானோட இருக்குன்னு ஆசைப்பட்டேன், ம். அது நடக்காம போச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற பாட்டு. அந்த ஃபிளாஷ்பேக்கையும் லைவையும் கட் பண்ணி அது காட்சிப்படுத்தின விதமும் சரி. அந்த பாட்டு இவர் தான் பாடுறாரு. யாரு? இவர் தான். இல்ல அவர் படங்கள்ல இருக்கிற எல்லா பாட்டும் இது இவர் தான். இப்போ ஒத்த பட கல்லு நான் ஊத்திக்கிட்டேன் தள்ளு உனக்கு இருக்கா தில்லு இப்போ ஒண்டி கொண்டி நில்லு, இது ஒரு பாட்டுங்க அக்கா. தம்பி இப்படி ஒரு பாட்டு. ஓகே ரைட் ஓகே. உசுர வச்சே மாமா நீங்க ஒதுங்கி போகலாமா, பாசம் வச்சே மாமா நீங்க பயந்து ஓடலாமா. அதேதான் ஒத்த பண கல்லு உசுர வச்சே மாமா, அதேதான் அதே மீட்டருக்கு அப்படி. அதான் வீர நடைப்படத்துல குஷ்புக்கும் சத்யராஜும் பாட்டு. உசுர வச்சே மாமா நீங்க ஒதுங்கி போகலாமா, பாசம் வச்சே மாமா நீங்க பயந்து ஓடலாமா, ஏதென்ன மரத்தை பாரு தென்ன மரத்தை பாரு. அதெல்லாம் நாங்க ஒரு 10 பேர் உட்காந்து பாடினோம்னா அந்த தெருவுல எல்லா பேரும் உள்ள வந்துருவோம், அலுவலகத்துக்குள்ள வந்துருவோம். அது மாலை நேர இசை கூட அது இசைமானோட அலுவலகம் இருக்கிறது. ஆமா மாலை 4-5 மணிக்கு சரியா ஒரு தேநீரை போட்டோம்னா 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வரும் பாட்டு தான். ஆனா அந்த போற உள்ள வந்து உட்காந்துருவாங்க பாட்டு கேட்டு. அது ஒரு அந்த சீமான் இன்னைக்கு அரசியல்ல இருக்கப்ப என்னன்னா நினைக்கிறீங்க நீங்க? பொறுப்பு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அதுலயும் சமூகம் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ பெருமையும் நம்பிக்கை இருந்துச்சு. இளைய தலைமுறை வந்து மாறிடுச்சு. இனி இந்த தேசத்தை மீட்டெடுத்தலாம் மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துல. ஆனால் இன்னைக்கு அந்த விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் நம்ம பார்க்குற அந்த இளைஞர்களை பார்க்குறப்போ அந்த நம்பிக்கை முழுசா உடைஞ்சு நாசமா போய் அப்போ ஒரு கோபம் இருக்குல்ல, அந்த கோபம் முழுக்கவே மண்டையில இருக்கிற அது இந்த மக்களையும் தேசத்தையும் நேசிக்கிறனால இந்த கோபம் தான் 24 மணி நேரம் என்ன அப்படிங்கிறாப்புல. முன்னெல்லாம் நாங்கள் கேலியும் கிண்டலுமா சிரிச்சு உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்த காலகட்டம் வந்து ஒரு காலம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? ஏன் அந்த சமூகம் இப்படி போச்சு? அதான் சில பெண்கள் கொடுக்குற பேட்டிலாம் பாக்குறப்போ எங்க இருக்கோம் நம்ம, என்ன நடக்குது? அது மட்டும் இல்லாம
ஒரு கருத்து சொன்னா கருத்துக்கு பதில் சொல்லு. ஏன் அதுல ஒரு வன்மம், ஏன் அதுல கோபம், அவதூறம், என்ன என்ன பிரச்சனை? வா, நீ நீ தெரிந்த அரசியல் வந்து நம்ம பார்க்கறோம், நிறைய பேர் நம்ம பார்க்கறோம். இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களை நான் சொல்றேன், எவ்வளவு பேரை எவ்வளவு மதிச்சோம். நீ சீமா மாடு மேய்க்க விடுறான், மாடு மேய்க்க சொல்றான். ஏய், உள்ள போய் பாத்தியா, அவன் மாடு மேய்க்கவா சொல்றான்? பால் பொருளாதாரங்கிறது 1.5 லட்சம் கோடி. அது மாடு எப்படி மேய்ப்பேன்? மாடுனா அப்படியே மேய்க்க சொல்றான். நான் ட்ரோன்ல வச்சு ஜீப்ல வச்சு கண்காணிப்பேன் ஒரு அரசு ஒரு சொல்றானே, அது ஏன் புரிஞ்சுக்கிறாம, அது ஏன் புரியுதோ புரிஞ்சிருக்கும், நிச்சயமா புரிஞ்சிருக்கும். அதை ஏன் வந்து மாடு மேய்க்க சொல்றான்? அப்படியே திரிக்கிற, ஏன் பேசுற? அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமா ரொம்ப நீ யோசிக்க. அதாவது உலகத்திலே வந்து மக்களுக்காக இருக்கிற ஒரு அரசியல்வாதி, அவனுக்கு புரியாத விஷயத்தெல்லாம் சீமான் சொல்லிட்டே இருக்காங்க. இது இப்படின்னு சொல்றப்போ அதை பிரமிச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அறிவு இருக்கிற பிரமிக்கிறான். ஐயோ, இவன் வளர்ந்துருவானுங்கிற கோவம் இருக்குல்ல, ஐயோ நம்ம இடம் காலி ஆயிடுமோங்கிற கோவம் இருக்குல்ல, அது பூரா எல்லாருக்குமே எனக்கு தெரியுது. அது சீமானுக்கு இருக்கிறப்போ, ஏன்டா டேய் புரியல என்னடா சொல்ற அப்படின்னு அந்த கோபம் இருக்குல்ல, அந்த கோபம் முழுசா கால் வர தலைமுறை வரைக்கும் சீமான்கிட்ட இப்ப வந்து முழுசா ஆக்கிரமிச்சு நிக்குது. அதுதான் நான் பாக்கிறேன். அதோட வெளிப்பாடு தான் அவர் அங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப கூட சில நேரங்கள்ல அந்த பழைய சீமான் வந்துட்டு போறாப்ல, தனியா எப்பயாவது வராப்ல. ஆனால் 24 அது என்னடா தம்பி எப்படி சொல்றான் அண்ணே விடுங்க, இல்லடா அது நியாயமான ஒரு விஷயம் இருக்குல்ல. இவ்வளவு அழகா சொன்ன விஷயத்த இவ்வளவு அசிங்கமா, அவதூறா, வன்மமா திருச்சி ஜனங்கள் புரிஞ்சுக்க கூடாதோ, ஜனங்கள்கிட்ட நீ போய் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுற விஷயம் இருக்குல்ல, அதுதான் நமக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணுது. நமக்கு எந்த கோபம்னா, அந்த 24 மணி நேரம் அதை சிந்திச்சுட்டு இருக்க ஒருத்தருக்கு எவ்வளவு கோவம், அந்த கோவத்தை தான் நான் இன்னைக்கு சீமான்ட்ட பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு ரொம்ப காணல் தேர்ந்த தெளிந்த இளைஞர்கள் பல பேர் படம் எடுத்துட்டாங்க, அங்கங்க நிக்கிறான். எனக்கு தெரிந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 5000 இளைஞர்கள் இருக்காங்க இல்ல கையில் எடுக்க. அவங்கள பூரா தட்டி விட்டு வாங்கடா தம்பின்னு இழுத்து களத்துல இறங்குறப்போ, அது ரொம்ப தூரம் இல்ல, களத்துல இறங்குறப்போ என்ன இந்த ஜனங்களுக்கு என்ன தேவை, என்ன திராவிடம்னு என்ன, தேசியம்னா என்ன, என்ன அந்த தேசிய அரசியல் என்ன, தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் என்ன, இனப்பற்று என்ன, எல்லாத்தையும் இப்பதான் அப்படி புரிஞ்சு அப்படி லேசா ஒரு துளி 2 துளி தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க தமிழ் பேசுற எல்லா இளைஞர்களுக்கும் லேசா அப்படி வெளிப்புணர்வோட பேசுறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க. அது 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 அப்படி வளர்ந்து வரப்போ இந்த சில்லறை இருக்கு பாருங்க, சும்மா தன் இருப்பை காட்டிக்கிறதுக்காக சில விஷயங்கள் அவதூறு பரப்பிட்டான். அவங்க தொழில்கள் தழுக்கும் போது சருகள் சரிந்து விடுங்க, அதுல பெரிய நம்பிக்கை இருக்கு. துளிர்க்கும் பொழுது சருகள் சாஞ்சு சரிங்க. அதுக்கான இடம் இருந்துட்டு இருக்கு. நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன், நிறைய தம்பிகள் நீ வேட்பாளர்களாவே இன்னைக்கு இருக்கிற அந்த தம்பி கோவை தெற்குல நிற்கிற தம்பி பேரறிவான சின்ன பையன், அவன் பேசுற பேச்சு, அவன் ஹிம்லர் கன்னியாகுமரி இல்ல, அவன் ஹிம்லர் பேசுற பேச்சு, கன்னியாகுமரியில அந்த மரிய பெண்கள் என்ன பேச்சு, இந்த வெண்ணிலா தாய்மானம் என்ன எடுத்து வைக்கிறாங்க. இப்படி ஒரு அரசியல் வந்து ஒண்ணு ஓட்டு போடுறதும் கட்சின்னு இல்லாம அதை தாண்டிய சூழல் அரசியல், அதுக்கு சமூக அரசியல் ஒரு விஷயத்தை இன்னைக்கு தம்பியை பேசுறாங்க, எடுத்து வைக்கிற விஷயத்துல இதை சார்ந்து அங்கங்க லேசா வந்துட்டே இருக்கு. இது வந்து வளர்ந்துட்டு இன்னும் ரொம்ப நாள்ல அப்படி வந்து நிக்கிறப்ப எல்லாம் காலியாயிடும், எல்லாமே காலியாயிடும். அதுக்கான உழைப்பு, சீமானோட உழைப்பு அபரிதமானது, அற்புதமானது. ஒரு குழப்பம் தான் என்னன்னா, சீமான் எடுத்து வைக்கிற விஷயத்தை வெகுஜனங்களுக்கு கொண்டு போற அந்த தளபதிகள் சரியா அமைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா அமையும் பட்சத்துல அப்படி வந்துடும். ஜனங்கள் பேச ஆரம்பிச்சான், சீமானுக்கு போட்டுலாம் இந்த பக்கம் அப்படி போயிட்டான். அவனை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தளபதிகளுக்கு இருக்கு. கூட அங்கங்க கடத்துல அமையிறது வந்து நெருங்கிக்கிட்டு, ஆமா ஆமா, அங்கங்க கடத்துல அவன் நின்றுட்டு இருக்கான். சின்ன தடுமாற்றம் இருக்கு, சின்ன தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்தை தகர்த்துட்டு ஒருங்கிணைச்சிடும்னா இந்த வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது, எங்கேயும் போகாது. அது சாத்தியமா இருக்கிறது. அது அந்த வேலைக்கு அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாங்க இப்போ
திரைத்துறை வந்து எல்லாமே இருக்கு, அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும், வா நம்ம ஜெயிப்போம், இது முதல்ல இது வந்துரும்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. முழுக்க பயணம் பண்ணி அதை வெற்றி ஆயிக்கணும். இப்போவும் இந்த அரசியல் ஏதோ ஒரு நெருப்பாற்று அப்படின்னு பயணம்னு சொல்றப்ப கூட அந்த கலைஞர் அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த அந்த ரசிகத்தன்மை அப்பப்போ தெரியுது. திடீர்னு ஒரு பின்னிர இரவு நேரத்து 3 மணிக்கு ஒரு ஒரு மெசேஜ் வரும், பாட்டு ஒன்று பாடி அனுப்புவார். ஆனா அப்ப அவருக்குள்ளேயும் அது வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. ஐயா இது வந்து அப்ப இருந்து உண்டுங்க. நாங்க வந்து இரவுல படப்படி முடிஞ்சு படுத்திருப்பாங்க. தம்பே அப்படிமாப்ல, தம்பே அண்ணே இந்த இது எப்படி இருக்கு கேளு அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவார். வசனம் தான் நமக்கு படம் நல்லா இருக்கே அப்படி எந்திரிப்போம்ல, அவர் எந்திரிச்சுப்பார். அதுக்கப்புறம் விவாதம் போங்க, இது தூக்கம் இருக்காது. ஆமா ஐயா விடிய விடியெல்லாம் பேசிருக்கோம். அந்த 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 ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது, அது அந்த ஒரு அந்த அந்த அதுல இருந்த ஒரு ஆர்வம், ஒரு வெறித்தனம், ஒரு நோக்கம் அப்படியே அரசியல்லையும் அப்படிதான் இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா அவர்கிட்ட? ஆமாங்க, ஆமா. அதே அந்த அதை விட தாண்டி இருக்கு, அதையும் தாண்டி இருக்கு. அது சுயமான ஒரு அவரோட என்ன சொல்றது, சுயத்துக்கான சுயத்துக்கு சார்ந்த. ஆனால் இங்க வந்து நிறைய அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு, கையளிக்கப்பட்டிருக்கு, நீதான் அப்படிங்கிறப்பல பொறுப்பு கூடிடுச்சு. பொறுப்பு கூடிடுச்சுனால அது வந்து பல மடங்கு அது அதிகமாயிடுச்சு. அப்போ ரசிச்சு சொன்ன விஷயம் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து 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 சொல்ல வேண்டிய கட்டாயத்திலையும் அதான் நடந்துகிட்டே இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், பொருளாதாரம் மட்டும் கட்சிக்கு இருந்துருச்சுன்னா, பொருளாதாரம் மட்டும் ஒன்னும் இல்லை, நீ யோசிக்கிற பூரா சொல்லு, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னத்தர எவ்வளவு செலவானா நான் பாத்துக்கிறேன்னு ஒரு 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 மாயக்கை வந்து மட்டும் கை கொடுத்துருச்சுன்னா அவனோட போக்க தடுத்து. இப்ப தடுமாற்றம் எல்லாம் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு நோட்டீஸ் அடிக்கணும், ஒரு விஷயம் சொல்லணும்னா இவ்வளவு செலவாகுதுன்னு இருக்குல்ல, அந்த அந்த இப்ப இப்படி ஒரு காணொலி பண்ணணும், ஆமா ரைட்டு, ஆனா அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன சொனக்கம் வருதுல்ல, எங்க பண்றது அப்படி அந்த தடுமாற்றம் தான். தம்பி நீ பண்ணுப்பா நான் பாத்துக்கிறேன்னா அடிச்சு இன்னைக்கு இந்த திமுக மாநாடு திருச்சியில் நடந்துச்சு, எத்தனை கோடி, இதுல ஒரு 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 5% நம்ம கிட்ட இருக்கும். இங்க பூரா உணர்வின் கூட்டம், அங்க பூரா வேற கூட்டம், அது அடிச்சு நொறுங்கி இருக்காது. அந்த தடுமாற்றம் தான். அது மட்டும் கையை பெற்றுச்சுன்னு வச்சுங்க, நல்ல மனிதர்கள் உதவுறாங்க, அதுல தான் குழப்பம் இல்லை. இன்னும் அடிப்படை ஒண்ணு தேவையில்லை, பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னன்னா இப்போ சிந்திக்கிறத விட இந்த விஷயங்களை சேகரிக்கிறது அப்படிங்கிறதுலாம் சீமானோட நேரம் கொஞ்சம் விரயமாகிட்டு இருக்குன்னு. உண்மைதான் பாக்குறப்ப தம்பி அந்த ஒரு சந்திப்பு போயிட்டு இருந்தாங்க, அப்படியா என்ன சரி இதெல்லாம் பேசணும் நம்ம, ஆனா அது இல்லாம என்ன பண்றது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறப்போல அப்பதான் நமக்கு அப்படின்னு தோணுது. நமக்கு ஒரு இப்படி ஒரு கை இல்லையே உதவுறதுக்கு அப்படின்னு மாதிரி. அதுதான் நீங்க அது எங்கேயும் போயிடாது. பொருளாதாரமே இல்லை மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதுல உணர்வு தான் தீர்மானிக்கும், அதோட போராட்டம் தான் தீர்மானிக்கும். அதுக்கான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, நிச்சயம் வெற்றி நடக்கும். எனக்கு தொடர்ந்து உங்க கூட நிறைய பேசணும், உரையாடணும் நிறைய அப்படின்ற விருப்பம் இருக்குது. இருந்தாலும் இப்ப நேரம் கருதி இந்த ஒரு இறுதியா ஒரு கேள்வியோட நம்ம முடிச்சிடலாம். 21 பிப்ரவரி 2026 இந்த பிப்ரவரி 21 இந்த மாநாட்டு மேடையில் நின்று நீங்க ஒருங்கிணைப்பு அறிவிப்பெல்லாம் செய்துட்டு இருக்கிறீங்க. அந்த கண்ணு கெட்டின வரைக்குமான அந்த கூட்டம், அந்த அமைப்பு, அந்த நிகழ்ச்சி நிரல் வந்திருக்கிற அந்த உணர்வு பொங்க ஒரு பக்கம், அந்த பக்கம் உங்களுக்கு மேடைக்கு இடது பக்கத்தில் பார்த்தா கேரளாவிலிருந்து வந்த தமிழ் இளைஞர்கள் முழுக்க அந்த வெறி கொண்டு போய் கத்திக்கிட்டு இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இது எல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது ஒரு பார்வையாளராக? நீங்கள் இந்த கட்சி, அவருடைய நண்பர் இதெல்லாம் விட்டுடுங்க, பார்வையாளராக நீங்கள் என்ன பார்த்து? சில நேரங்களில் சலிப்பு ஏற்பட்டோம், சில காணொலிகளை பார்க்குறப்போ, சில நிகழ்வுகளை பார்க்குறப்போ, ஐயோ நம்ம பொழப்ப பார்த்துட்டு பொருளாதாரத்தில் நம்ம சேர்ந்துட்டு நம்ம சார்ந்தவங்க மட்டும் பார்த்துட்டு போய் ஒதுங்கிடலாம் அப்படின்னு தோணுது. இங்க பாக்குறப்போ அடா பாவிகளா, ஒருத்தன் வந்து இப்படி வந்து நான் இருக்கேன்னு நின்னா பின்னாடி நாங்க இருக்கோம் வந்து நின்னாங்க பாருங்க, இவங்களுக்காண்டி என்ன வேணா செய்யலாம்டா, நிச்சயம் நினைக்கிறது நடக்கும்டா அப்படின்னு ஒரு விஷயம். புவியை நடத்து, பொதுவில் நடத்து, வானை போல வெள்ள அன்பால் மக்களை தாவும் அப்படின்னு சொன்ன பாரத. அது மாதிரி இறங்கிடுறா. என்ன எனக்கு
எனக்கு என் வாட்ஸ்அப்ல நிறைஞ்சு போச்சு. என்னன்னா, மாமா நானும் வந்திருந்தேன், தூரத்துல இருந்து பார்த்தேன், உங்களை பாக்குறப்ப பயிர் சந்தோஷமா. என் உறவுக்காரங்களே கிட்டத்தட்ட 100 பேர் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து, தேனில இருந்து, கம்பத்துல இருந்து, மதுரையில இருந்து. இவங்க எல்லாம் நம்ம கிட்ட பேசினே கிடையாது இதை பத்திலாம். என்னன்னா அவன் ஒரு காணொலி அனுப்புறான், அவன் ஒரு 20 நண்பர்களோட அப்படி கொடியை பிடிச்சிட்டு ரோட்ல அப்படி வராங்க, அந்த இருசக்கர வாகனத்துல. இவ்வளவு கூட்டத்தை பார்த்து ஆர்ப்பரிக்கிறத பார்த்து அவங்க அந்த நான் பின்னாடி இருக்கிறோம் அந்த இடத்துல இருக்கல, வெல்லும்டா, நம்ம வெற்றி பெற்றோம்டா, நம்ம எடுத்துக்கிட்ட கூட நிப்போம்டா, அண்ணன் கூட நிப்போம்டா, தமிழ் தேசியத்தை வென்று எடுத்து கையில கொடுத்துரும், வென்றெடுத்து நம்ம அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கணும் அப்படிங்கிற தெம்பும் அந்த நம்பிக்கையும் அந்த கூட்டத்தை பார்த்துறப்போ தெரியும். வந்துருச்சு. தொடர்ந்து நம்ம பயணிப்போம், பேசுவோம். இன்னும் நிறைய விடயங்கள் உங்ககிட்ட நான் பேச வேண்டியது இருக்குங்க ஐயா. சந்திப்போம். நன்றி. நன்றிங்க. நன்றி.